ஸோ வணக்கம் நண்பா, நான் உங்கள் நோவா. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற எல்லா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோங்கிறது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதுவும் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னால் முடியவே முடியாது, இப்போதைக்கு வாங்கவே முடியாதுன்னு நினச்சா அந்த பொருளை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். எப்படி அதை வாங்கினேன், அது என்னென்னலாம் அதுக்காக நான் பண்ணினேன், ஸோ எதுக்காக அதை அவ்வளோ பர்ட்டிகுலராக, எதுக்காக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அது இப்போவே வாங்கணும்னு நினச்சேன், எல்லாத்தையும் இதில் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? முதல் பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சது தாங்க. இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே தான் அந்த பொருள் இருக்குது. இதுதான் அந்த பொருள். ஸோ வேறு லெவலெல்லாம் இருக்குல்ல. ஸோ சத்தியமாக நான் இது இப்போ வாங்கணும்னு எதிர்பார்க்கல. ஸோ இது வாங்குறதுக்கு ஒரு கதையே இருக்குங்க. ஆனால் நான் சின்னதாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் கேமரா வாங்குகிற மைண்டே எனக்கு இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா என்கிட்ட அமௌண்ட் சுத்தமாக கிடையாது. சரிங்களா? ஏன்னா ரீசெண்டாக இப்போ தான் பைக் எடுத்தேன். அந்த இஎம்ஐ அவ்வளோ டூலர்ஸ்க்கு நிறையா போயிட்டு இருந்துச்சுங்க. சரிங்களா? ஸோ அதனால் இப்போதைக்கு அதை பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் நினச்சேன். மொபைலில் விளாக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நிறையா செட்டப்லாம் பண்ணி வச்சுருந்தேன். நான் அதில் ஒரு பஞ்சாயத்து என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். மொபைல் வந்துட்டு போட்டதுனால எனக்கு பின்னாடி ஹெட் பெயின் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எனக்கு என்னென்னா மனசே விட்டுருச்சு. அதை நம்பி தானே நம்ம பண்ண போகிறோம், இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரி என்னன்னா பரவாயில்ல, யார் கையில் காலில் விழுந்தாச்சும் ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கிடலான்னு சொல்லிட்டு என்னோடய கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கால் பண்ணி கிரெடிட் கார்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டு பார்த்தேன். ஸோ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இல்லைங்களா, நம்மளுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால சரி, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன். ஸோ சம்டைம்ஸ் எனக்கு நிறைய பேர் ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டைமு அவங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. ஸோ ஓகே, சரி பார்த்துக்கலாம், என்ன ஆகிட போகுது, மொபைல் விளாகிங் தானே, ஒரு டைம் தானே, சரி பார்த்துக்கலாம், நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கலாம், வழி தானே, அது போக போக பழகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேங்க, படுத்து தூங்கிட்டேன். சரிங்களா? ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ஒரு விஷயம் பண்ணி வச்சுருந்தேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கிடச்சிதுங்க. ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்லைனில் 37,000 போட்டிருக்காங்க. ரீட்டைல்லையும் எனக்கு அதே தான் சொன்னாங்க, 37 தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு இந்த கடையில் பார்த்தீங்கன்னா 35,500க்கு கொடுத்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது எனக்கு யூஸ்ஃபுல் தாங்க. ஓகே, நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஒன்று வாங்கியிருக்கேன். சரிங்களா? அடுத்து நான் இன்னொன்று என்ன வாங்கியிருக்கேன்னா, ஆக்சுவலாக இந்த பொருள் இப்போ தாங்க அமேசான்லேருந்து வந்துச்சு. நான் இது வரைக்கும் ஒன்றுமே இதை ஓப்பனே பண்ணல. ஏன்னா உங்கள் மூலிமா பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். இது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து ஆஸ் யூஷுவலுங்க, சார்ஜர் வித் பேட்ரி, கோப்ரோவோடது. அடுத்து ஒரு மைக். ஸோ இந்த மைக் பார்த்தீங்கன்னா மோனோ மைக்லேருந்து நான் அதை வாங்கியிருக்கேன். ஒரு 600 சம்திங் தான் வருது. பட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, தென் ஒரு 128 GB மெமரி கார்டு. இது ஆக்சுவலாக நான் இதை எடுத்து உள்ளுக்குள்ளே கேமராக்குள்ளே போட்டுட்டேன். நான் திருப்பி உங்களுக்காக நான் காட்டுங்கிற கதை எடுத்து வச்சுருந்தேன் நான். ஓகேங்க. ஸோ இது இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம். ஸோ டிஆர்எஸ் டு டிஆர்ஆர்எஸ் கேபிள் வந்துட்டு ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்துடுங்க. ஸோ இப்போதைக்கு அதை காட்டுறது இதுதானே மெயினு. ஸோ அதனால் உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். சரிங்களா? ஓகே. ஸோ அன்பாக்சிங்க இதெல்லாம் நான் வேணால் நினச்சே பார்க்கல. ஆனால் ஏதோ ஒன்று நம்மளை பண்ண வைக்குதுங்க. அது என்ன நம்மளுக்கே தெரில இல்லைங்களா. ஸோ திஸ் இஸ் வாட் இன்சைட் இன் திஸ் பாக்ஸ். பாக்ஸுக்குள்ளே நம்மளோட ஒரு ஆக்ஷன் கேமரா. ஸோ கோப்ரோவில் கொடுக்குற ஒரிஜினல் அந்த மவுண்ட். சரிங்களா? ஸோ இதோட 3mm அந்த பின்னாடி டேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பவர்ஃபுல்லுங்க சீரியஸாக. ஸோ அது கூட ஒரு இது மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ தென் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ரி. சரிங்களா? ஸோ இந்த பேட்ரி நல்ல பேட்ரி, அது கூட ஒரு கேபிள். ஸோ ஆக்ஷன் கேமரா, பேட்ரி, கேபிள், இவ்வளோ தாங்க இதுக்குள்ளே வரும். வேறு இதில் எதுவுமே வராது. சரிங்களா? ஸோ வாரண்ட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரிஜினல் ப்ராடக்ட். அதனால் வாரண்ட்டி எக்ஸ்டெண்ட் வந்துட்டு பண்ணிவிட்டேன். அது கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு கோப்ரோ, ஒரு மவுண்ட்டு, ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ரி, டைப் சி, இவ்வளோ தாங்க இருக்குது. ஃபஸ்ட் டைம் அன்பாக்ஸ் பண்ணுறேன் இல்லைங்களா, அதை எப்படி அன்பாக்ஸ் பண்ணுறதுனே தெரில. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ
சார்ஜருக்குள்ளேயே ஒரு டைப் சி கொடுத்துருந்தாங்க. தென் இது ஏற்கனவே பிச்சை எடுத்திருந்தேன். நான் உங்களுக்காக திருப்பி போட்டு வச்சுருந்தேன் அப்படியே. ஸோ சார்ஜருக்குள்ளே இன்னொரு பேட்ரி. ஸோ இப்போதைக்கு அப்புறம் ஒரு சார்ஜர், சரிங்களா? ஸோ ஒரு சார்ஜர், ஒரு பேட்ரி, ஒரு டைப் சி. இப்போதைக்கு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 2 ஒரிஜினல் பேட்ரி இருக்குது, ஓகேங்களா? 3வது நம்மளோட மைக், ஓகேங்களா? இந்த மைக்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பவுச் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு மைக்கை விட. நல்லா இருக்குங்க, குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது சீரியஸாக. ஸோ மைக்குக்குன்னு தனியார் பவுச் கொடுத்து, இந்த மைக்கில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு விஷயம் யோசித்து தான் வாங்கினேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறதுக்காக இது எக்ஸ்ட்ரா ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்டென்ஷன் கேபிள், ஓகேங்களா? இது வந்துட்டு நார்மல் லேவியர் மைக். ஸோ ஹெல்மெட்குள்ளே போடும்போது இதோட லென்த்தே எனக்கு போதுமானதாக இருக்கும். எக்ஸ்டென்ஷன் கேபிள் ஆக்சுவலாக நம்ம போயோ M1லாம் வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப லென்த்தாக இருக்கும், பார்த்துருப்பீங்க இல்லையா? ஹெல்மெட்லலாம் மாற்றமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கசன்னு இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம், வேணுங்கும் போது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி. தென் இதை பண்ணிட்டோமா? ஓகே. ஸோ அடுத்து இருக்கிறதுலையே காஸ்ட்லியஸ்டான பொருள், கோப்ரோக்கு அடுத்து உண்மையை சொல்ல போனால், இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டுறேங்க. கத்திரிக்கோல். அன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணுமே எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா? சண்டை போட்டனே, இன்றைக்கி நான் ரெடியாகவே எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இன்றைக்கி வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சுங்க. நான் சொன்னல பார்த்தீங்களா, அமேசான்கார அந்த பேக்கிங் மட்டும் வச்சு செஞ்சுருவாங்க சீரியஸாக. கத்திரிக்கோல் வச்சு சண்டை போட வேண்டியதாக போச்சு. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு பெரிய பில் காப்பி. இது வேணாம், முக்கியமான பொருள் வெளியே வர மாட்டேங்குதே. வந்துடுடா செல்லக்குட்டி, வந்துடுடா. ஸோ டப்பாவில் ஒன்றும் இல்லைங்க, பொருள் இங்கே இருக்குது, மாட்டிக்கிச்சு. ஸோ இதுதான் அந்த பொருள். ஸோ இது என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது கோப்ரோ ஹீரோ 9 அண்ட் ஹீரோ 10க்கும் காம்பேக்டபுளாக இருக்கிற மீடியா மோட், ஓகேங்களா? ஸோ இந்த மீடியா மோடோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆடியோ அவுட்புட் வேணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ எக்ஸ்டர்னலாக மைக் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மீடியா மோட் வாங்கியே தான் ஆகணும், ஹீரோ 9க்கும் ஹீரோ 10க்கும், சரிங்களா? அப்படின்னா தான் நம்ம எக்ஸ்டர்னல் மைக் போட்டு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய யூடியூபர்ஸ் சொன்னாங்க. அதை பார்த்து நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியில் 8400 போட்டிருக்கு. ஆனால் நான் பர்ச்சேஸ் பண்ணது 7899.00. ஓகே, ஸோ இதையும் அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அச்சோ, தலைகீழ திருப்பிட்டேங்க. ஸோ ரெண்டாவதாக இதுக்குள்ளே இருக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 பொருள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வருவனாங்குது, ஏய் வா, அட அட போங்கப்பா. எனக்கு இந்த பொட்டிக்கு மட்டும் சம்மந்தமே செட்டே ஆக மாட்டேங்குதுங்க. இதோ இது ஸ்க்ரூ, இது நம்ம எக்ஸ்ட்ரா அவங்க கொடுத்துருக்கிற ஒரு கனெக்டர் லைட் மவுண்ட். கோப்ரோ வந்துட்டு மவுண்ட் பண்ணிக்கிறதுக்காக கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பக்கிள், ஆக்சுவலாக அந்த பக்கிளோடு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மெயின் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா இது தாங்க, வருவனாங்குது அப்போ அடி. ஸோ இது தாங்க அந்த மீடியா மோட், ஓகேங்களா? ஸோ இந்த மீடியா மோட் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மீடியா மோடை நம்ம கோப்ரோக்குள்ளே போடணும்னா இதில் ஒரு விஷயம் கோப்ரோவில் நம்ம பண்ணியே ஆகணும். அது என்னென்னு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இது பேக் டோர் இருக்குது பார்த்தீங்களா, அது கழட்டி ஆகணும். ஆனால் அது எப்படி கட்டுறதுன்னு எனக்கு தெரியல, கழட்டுறேன். கழட்டிட்டேன். இது வந்து லைட்டாக ப்ளக் பண்ணாலே அன்ப்ளக் பண்ணாலே வந்துடுது. ஸோ பயம் இல்லாமல் பண்ணலாம். ஸோ இந்த மீடியா மோடில் நம்ம இந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டிங்கன்னா பேக் டோரை கழட்டி ஆகணும். இன்னொரு விஷயம், நீங்கள் பேக் டோரை கழட்டிங்கன்னா கோப்ரோ வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, பேட்டரி உள்ளே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ போட்டுட்டு ஓகேங்களா,
இந்த மீடியா மாடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மீடியா மாடுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஐயோ, ஸோ இது இப்படி தாங்க. ஸோ டோர் மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சஸ் வந்து அவங்களே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்விட்சஸ் பார்த்தீங்கன்னா அந்த மோடுக்கு, இது பவர் லைக் அந்த ரெக்கார்டிங்க்காக. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 விஷயம் கொடுத்துருப்பாங்க. இதுக்காக தான் நம்ம மீடியா மோடே வாங்குகிறோம் ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா. ஸோ இது அந்த டிஆர்எஸ் கனெக்டர், அந்த 3.5mm ஜாக் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, டிஆர்எஸ் ஜாக், அதுக்கு அதை உள்ளே குத்துறது. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ டைப் சி கனெக்ஷன் இருக்குதுங்க. இது HDMI, ஓகேங்களா, சின்னதாக HDMI கனெக்ஷன். ஸோ 3 போர்ட்டுமே இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதோட ஒர்க் பண்ணும் போது. ஸோ கோப்ரோவை நம்ம இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த டைப் சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைப் சியை இந்த டைப் சி போட்டு, இதுக்குள்ள ஒரு டைப் சி போட்டு இருக்கு பாருங்கள், இந்த டைப் சி போட்டு கூட ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக அனுப்புனீங்கன்னா போதும். அனுப்பிட்டு அதை நீங்கள் நல்லா ஜாயின் பண்ணி விட்டுட்டு, ஸோ இந்த இதை இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். இவ்வளோ தாங்க வேலை. இதில் வேறு ஒன்றுமே இல்லைங்க. அந்த ஸ்டிக்கர் நான் எடுத்துட்டேன். ஸோ இதையும் எடுத்துடலாம். இதையும் எடுத்தாச்சு, இதையும் எடுத்தாச்சு. ஸோ நம்ம கோப்ரோவோட வேலை மொத்தமாக முடிஞ்சிங்க, ஓகேங்களா. ஸோ மீடியா மாடு வந்து நம்ம இப்படி தான் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் தான் வந்துட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நம்ம அந்த டிஆர்எஸ் கேபிள் வந்த உடனே அதை நம்ம கனெக்ட் பண்ணி செக் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ நம்ம ப்ராடக்டோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கோப்ரோ ஒரு 35,000 ஆச்சு. 35,500 ஆச்சு. ஸோ இது ஒரு 8,000க்கு ஒரு 200 கம்மிங்க மீடியா மார்ட், சரிங்களா. 8,000 ஆச்சு. அப்புறம் சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஒரு 5,500 ஆச்சு, ஓகேங்களா. ஆன்லைன் விட ஒரு 300 கம்மியாக தான் எனக்கு ஆச்சுங்க. 5,500 ஆச்சு. அப்புறம் அந்த மைக் சொன்ன பார்த்தீங்களா, அது ஒரு 600 சம்திங் ஆச்சு, ஓகேங்களா. ஸோ இன்னொன்று அந்த டிஆர்எஸ் கேபிள், அது ஒரு 1,200 சம்திங் வரும், அதுவும் ஆர்டர் போட்டிருக்கேன். வேறு என்ன கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் வந்து நம்ம ஒரிஜினல் வந்து 2 ஆர்டர் போட்டிருக்கேங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவும் ஆடியோவும் பர்ஃபெக்டாக இருக்கணுங்க. அது எனக்காக இல்லை, உங்களுக்காக. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன பேசுகிறேன், நான் என்ன உங்களுக்கு காட்டுறனோ, நான் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அதை அப்படியே உங்களுக்கு காட்டணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு என்னால் 1080p இல்லைனா ஒரு 2.7K இந்த மாதிரி இதில் தாங்க ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னால் எடிட் பண்ண முடியாது. அந்தளவுக்கு அந்த டிவைஸ் கிடையாது. 4K எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுனா என்னால் மொபைலில் எடிட் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டோரேஜ் அந்தளவுக்கு இருக்காது மொபைலில், சரிங்களா. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. நான் எப்படியும் கஷ்டப்பட்டு ஒரு லேப்டாப் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு 4Kலே எல்லா வீடியோவும் போடுறேன், சரிங்களா. உங்களுக்கு வேறு மாதிரி எங்கெல்லாம் போகிறனோ அது வேறு மாதிரி ரியல் குவாலிட்டியில் உங்களுக்கு 4Kலேயே வீடியோ வரும். அது வரைக்கும் இந்த 1080p இல்லை 2.7K அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆடியோ குவாலிட்டி தர்றேன், வீடியோ குவாலிட்டியும் தர்றேன், அவ்வளோதாங்க. ஸோ நம்மளோட அன்பாக்சிங்கும் நம்மளோட காஸ்ட்லியஸ்ட்டு பொருளையும் நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ இது எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நான் ஹெல்மெட்டில் மாட்டிட்டு பைக் எடுத்துகிட்டு ரைடு போயிட்டு உங்களுக்கு நான் செக் பண்ணி அதை வீடியோவாக போடுறேன், பாருங்கள், ஓகே. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை டச் பண்ணி விட்டுக்கோங்க. எதுக்காக திருப்பி சொல்கிறேன்னா, அப்புறம் தாங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகே. ஸோ நம்மளோட அன்பாக்சிங் மொத்தமாக முடிச்சாச்சு. ஸோ அன்பாக்சிங் பண்ணுறது போல் ரொம்ப அருன்னு எடுத்துருப்போம், ரொம்ப சொதப்பிருப்பேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பெருசாகவே எடுத்துக்காதீங்க, ஓகேங்களா. ஸோ எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு தானே வரோம். ஸோ இனிமேல் நம்ம எதாவது அன்பாக்ஸ் பண்ணால் அது நான் இந்த வீடியோ பார்த்து அதை நான் மாற்றிக்கிறேன், சரிங்களா. ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நம்மக்கிட்ட ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அது என்னங்கிறது அப்படியே கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஓகேங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் பாய் நண்பா, டாட்டா.